என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? அரிசி காய வச்சுட்டு வாங்க. அரிசி எல்லாம் வண்டாயிடுச்சு. அதான் காய வச்சு இப்ப பாரு. என்ன மேடம் பண்றீங்க? அரிசியில வண்டு இருக்குது. வண்டுல அரிசிக்குதா? வண்டுல அரிசியில தான் வண்டு பாரு, வண்டுக்குள்ள அரிசி இருக்குது. வண்டு அதிகமா இருக்குதா, அரிசி அதிகமாகுதா? அரிசி தான் அதிகமாகுது, அதுல வண்டு இருக்குது. அதை கிளீன் பண்ணி சண்டே வீட்டுல இருக்கிறத கிளீன் பண்ணி பொறிச்சு போடலாம். ஏங்க மொட்டை மாடியில இருக்கிறீங்களா? ஏரோப்ளேன் வர 3 வாட்டி வந்து போச்சு. ஆமாவா? எங்க போகுதா? அவர் ஜூம் பண்ணி காட்டு. உங்க ஊர்ல ஏரோப்ளேன் போகுது, காக்காவும் போகுது. காக்கா போகுது, ஏரோப்ளேன் போகுது. பரவாயில்லையே, உங்க வீட்டு மேல ஏரோப்ளேன் மேலே போகுது ஒரு ஏரோப்ளேன். எங்க காட்டு. ஏர்போர்ட்லாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேலே போகுது. இதோட 4வது வாட்டி வந்து போகுது. இங்கே ரவுண்ட் அடிக்குது ஏரோப்ளேனா. இன்னைக்கு சண்டேன்றதால எல்லாரும் வீட்டு மொட்டை மாடியிலயும் துணி காயுது. மெட்டை மாடி, மொட்டை மாடி எல்லாரும் கேட்ச் பண்ணி விடு. எல்லா மொட்டை மாடியிலயும் துணி காய போடுறாங்க. ஏன் மொட்டை மாடியில தான் வெயில் அடிக்குதா? பாப்பா போய் பறங்குது. அந்த பக்கம்லாம் போக கூடாது வைஷ்ணவி. ஏரோப்ளேன் போயிடுச்சு அடங்குது. வரும். கருங்குயில இதெல்லாம் அரிசியா? என்ன அரிசி? ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசில வண்டு விழாதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க பாப்போம். என்ன டிப்ஸ் சொல்றது? நாங்க அங்கதான் வேலை செய்யறது. கழுகு பிடிக்கலான்னு பார்த்தா வருது கஸ்தூரியா கழுகு. அங்க பாரு. இங்க வாடா. அந்த கழுகு உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சா வண்டு விழாதுன்னு சொன்னாங்க. உப்பு கல்லு உப்பு கூட மிக்ஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் வண்டு கொஞ்சம் கூட போவே இல்லை. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வாய்ஸ் கேக்குதா? கிளியரா கேட்கும், பேசு. அதெல்லாமா மொட்டை மாடி நிழலில் நான் குளிப்பேன் என்று. என்ன பாட்டது? எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்ற. கழுகு பாரு, கழுகு புறா இங்கே வராம பாரு. நாங்க அரிசி காய போறத பார்த்துட்டு புறாங்கெல்லாம் அப்படியே வட்டம் போடுது. எப்படி புடைக்கணும்? இந்த நல்ல அரிசியில இது மாதிரி மாவு அரிசியா இருக்குது, அது உள்ள வண்டு இருக்குது. நம்ம என்னதான் வெயில்ல காய வச்சா கூட அரிசி வெடிக்குது, ஆனா வண்டு போக மாட்டேங்குது. இந்த கழுகு பாரு, நீ அரிசியை பார்த்து வந்துட்டே இருக்குது பாருங்க. இந்த கழுகு சிட்டியில இதான் பெங்களூர் சிட்டி. அவன் தெரியுங்களா? அம்மனி போயிட்டாங்க. பெங்களூர் சிட்டி பார்த்தா புறா
எங்க வீட்ல புறா இருக்குது. வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா. போதும் போ. ஐ ஏரோப்ளேனு ஏரோப்ளேன் போகுது பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம் நாங்கள். கிட்ட தலைக்கு மேலே போகுது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் சூரிய ஒளி கொஞ்சம் மறையிறதால ஜூம் பண்ண முடியல, கொஞ்சம் அப்படியே ஒளி மறையுது. பெங்களூர் சிட்டி எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல்லும் எல்லாம் பில்டிங் தான். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் மெத்த மேலே காயிற பாருங்க, வெறும் மேட்டு ஏபிசிடியோட. ஏபிசிடி மேட்டு அது என்ன தெரியல. அது எல்லாரும் வீட்டு மெத்த மேலேயும் துணி தான் காயும். அந்த கழுகு பிடி, கழுகு பிடி. இந்த கழுகு தான் பிடிச்சிருக்கிறேன். கழுக பிடி, அங்க கழுகு வருது பாரு. ரெண்டுமே கவர் ஆகுது. இங்க வராம பாரு. ஆ தெரியுது, அதுவும் தெரியுது. ஆல்ரெடி நம்மளாம் கருப்பு தான், வெயிலில் வந்து ஏன் வாடுற? ம் கிளீன் பண்ணலான்ட்டு. ஏரோப்ளேன் வரும்னு பார்த்தா இப்படி எடுக்கணும் ஏரோப்ளேன்லாம். எடுக்கலாம், எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எப்படி உடையுது. மணி மாளிகை அந்த மாந்தோப்பான். இதுமாதிரிதான் அரிசி சண்டே. ஆனா இதே வேலை தான் எல்லாருக்கும். நெல்லு, பருப்பு, அரிசி, தானியங்களை. இந்த புறாவுக்கு ஏதாவது கொடுக்கறது. ஆம்பெல்லாம் அள்ளிட்டு போனதுக்கு மிச்சம் இதெல்லாம் புறாவுதான். டெய்லி அரிசி தண்ணி எல்லாம் வைக்கிறாங்க எங்க வீட்டுல. இந்தா புறா. ம் ம் இந்தா. கஸ்தூரி வா வா, ஏந்திரு ஏந்திரு, இது பிடி. கஸ்தூரியம்மா கை வலிக்குதே. ஏரோப்ளேன் இங்க வராங்க. ஆ எங்க ஏரோப்ளேன் கண்ணுக்கு தெரியல. எங்க எங்க வீடு ஜூம் பண்ணி தான் வச்சுக்கிறான். அது ஜூம் பண்ணி தான் நீ வச்சுக்கிறான். இங்க தலைக்கு மேல போய் ஜூம் பண்ணி காட்டலையா? அட செமையா எடுத்த. அதுதான் போறாங்க.